நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்புரை ஆற்ற அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழகம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும் தடமாறும் போது தட்டி கேட்பதும் தளபதியினுடைய சித்தாந்தமாக இருக்கிற போது சொல்லுக்கு முன் செயல் என்று தளபதி சொல்கிற வேலையை மட்டுமல்லாமல் சிந்திக்கிற வேலையவே சிறப்பாக செய்து காட்டுகிற நமது ஆண் தாயாக விளங்கக்கூடிய நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கிற ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் அவர்களுக்கும் ஐயா பாபு அவர்களுக்கும் ஏனைய நமது உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ நடக்க இருக்கிற தேர்தலுக்கு நடக்கிற செயல் வீரர்கள் கூட்டம் போல் அல்ல, நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி விழாவாகத்தான் இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக வரலாறு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகத்தான் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாவட்ட கழக செயலாளருடைய பெயரை அறிவிக்கிற போதே இப்போது இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களுக்கு கிடைக்காத ஒரு பாராட்டு சிவாவுக்கு கிடைக்கிறது என்றால் அதுவும் தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக 44,000 உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியாக இது விளங்குகிறது. நம்மளை பார்த்து கட்டமைப்பு இல்லை என்கிறார்கள். தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டு துவக்க விழாவிலேயே நமது பொதுச் செயலாளர் சொல்லியது போல 1,40,00,000 உறுப்பினரை கொண்டிருக்கிற பேர் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அந்த 1,40,00,000 உறுப்பினர்களும் நீங்கள் அதிகமாக உழைக்க தேவையில்லை. ஒவ்வொரு வாக்கை பெற்றாலே 2,80,00,000 வாக்கை பெற்று 60 விழுக்காடு வாக்கை பெற்றால் நம் தளபதி ஜென்ஜார்ஜ் கோட்டையிலே விஜய் என்கிற நான் இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்ற குரல் ஒலிக்கிற போதுதான் தமிழகத்தினுடைய குரல் கட்டாயமாக ஒலிக்கும். நீங்க அச்சப்படவே தேவையில்லை, ரொம்ப எளிதா வென்றலாம் நம்ம. ஏன்னா 44,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்த பூத்தே 300 பூத்து தான். ஒவ்வொருத்தரும் பூத்துக்கு ஆள் போடவே இல்லாத அலைந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு பூத்துக்கும் 40,000 பேர் நீங்க 100 வாக்குச்சாவடி முகர்களை நீங்கள் போட்டால் கட்டாயமாக நம்ம வெற்றி பெற்றுவோம். அதனால்தான் நம்ம தளபதி சொன்னார், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். இந்த தேர்தலும் ரத்தம் சிந்தாத போர் தான். ஆனால் நாம் துறைமுகத்திலே நமது உறவுகள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அந்த ரத்தத்தின் மீது சபதம் ஏற்போம். தீய ஆட்சியை அகற்றி தூய ஆட்சியை இந்த மண்ணிலே நிறவே நீங்கள் அதிகமாக எதையும் செய்ய வேண்டாம், விசிலடித்தாலே போதும். இந்த ஆட்சியை வீழ்த்த துப்பாக்கி தேவையில்லை, நமக்கு வேறு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை. ஒரே ஆயுதம் இந்த விசில் தான். இந்த ஒளி கட்டாயமாக ஒலிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? பட்ட நிரம்பில் பழையபடி சென்னீர் சொட்ட உணர்ச்சி சுரக்க விழுந்தோடி தட்டுங்கள் தோழர்களே, தட்டுங்கள் தோழர்களே, தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டுங்கள் தோழர்களே. மானம் உறங்கியது, மான மரத்தமிழர் தானே உறங்கியது. மண்ணில் மணித்தமிழின் கண்ணீர் மறைய தமிழகத்தில் தளபதியின் ஆட்சி தலைக்க தட்டுங்கள் தோழர்களே, தட்டுங்கள் தோழர்களே, தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டுங்கள் தோழர்களே என்று கூறி வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரர்களாக செயல்பட்டு காலை நீங்கள் நடக்க இருக்கிற தேர்தலில் முதலில் வாக்கை நீங்கள் விசில் பொத்தானை அழுத்துகிற போது நம் தீய சக்தியுடைய சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி.